அத்தை இந்த தக்காளி வச்சு வதக்கி தக்காளி ரசம் செய்வீங்க இல்லைங்க, அந்த மாதிரி சொல்லி தரீங்களாங்க? நிறைய பேர் ரசம் ரெசிபி கேட்குறீங்க, உங்களுக்காக மறுபடியும் இது வேற ஒரு டேஸ்ட்ல எப்படிங்கிறத பார்த்துடலாமா? சரிங்க. ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை. நல்ல மனம் வந்துருச்சு. மிக்சியில் வந்து நல்லா தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 4 தக்காளி. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. அளவான கல். இதை வந்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரசம் வந்து 6 பேர் சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், வெந்தயம், கடுகுளுந்து பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், தூள் பண்ண சீரக மிளகை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றிக்கலாம். 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரசம் நல்லா பொங்கு கட்டிச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. டேஸ்டியான சிம்பிளான தக்காளி ரசம் ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணணும்.